ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல டென்ட் கோட்டாய் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க சீரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு கிராமம், அங்க பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லாருமே ஜாதின்றத மிகப்பெரிய லெவல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க படிக்கிற ஒரு பையன் பாத்தீங்கன்னா வேற ஜாதியை சேர்ந்த பையனா இருக்கான். அது கூட தெரியாத அளவு அந்த ஊர்ல பாத்துக்கிறாங்க. ஸ்கூல்ல அவன் போயிட்டு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கூட அந்த பசங்களுக்கு தெரியாம வாங்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் ஸ்டேட் பிளஸ் 2 மார்க் எடுக்கிறான். அப்படியே அந்த பையன் அந்த ஊர்ல மதிக்கிறது கிடையாது. அந்த பையன் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்றான். அதனால மிகப்பெரிய பிரச்சனை ஆகி ஊரை விட்டு வெளியே போற நிலைமை ஆயிடுது. அதனால அவனும் அவங்க அம்மாவும் ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. கோயில் திருவிழால வேஷம் கட்டி ஆடுறது கூட மேல் ஜாதி சேர்ந்தவங்க தான் வாழணும் அப்படின்ட்டு. நானும் எங்க அப்பாக்காக இந்த கோயில்ல ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் எப்ப திரும்பி வரான், வந்தவன் அவங்க அப்பாக்காக ஆடினானா இல்லையா, அவங்க அப்பா யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங் பத்தி நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லா தான் எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணால இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல ஜாதின்னு இவங்க ஓவரா காட்டுறாங்க. அந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு ஊர் ஃபுல்லாவே எல்லாருமே ஜாதி அலைவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளேல தான் போகுது. பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா இவங்க கதை சொல்லியிருக்க விதமே நமக்கு ஓட்டல. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பில் ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.